அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு. திரு நயினார் நாகேந்திரனுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்துல அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போன்ல போனேன். ஓபிஎஸ் உங்களிடம் போன் பண்ணிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா, என்ன நயினார்னு கேட்டேன். சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியும். ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸை விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். உங்களுடைய கேள்விகள் ஒன்று போற இடத்துல இருக்கீங்களா, அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருந்துச்சு. எத்தனை சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு. திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்துல அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போன்ல போனேன். என்னங்க ஓபிஎஸ் உங்களிடம் போன் பண்ணிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா, என்ன நயினார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில. இல்லைன்னா அப்படி இல்லைன்னாரு. ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸை விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உடனே நான் போன்ல போனேன். ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கதான் இருந்தேன், எனக்கு போன் பண்ணி சொன்னார். மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் எங்க தூத்துக்குடி வந்த அன்னைக்கு, சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். இவர் பதில் சொன்னார்ல, என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே போன்ல போனேன். என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டார். இல்லைன்னாரு. இவர் திரும்ப திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம். இவர் பதில் சொன்னதுனால வேற ரொம்ப நாகரிகமானவர். அவர் நயினாரும் காரணம் இல்ல, யாரும் காரணம் இல்லை, எங்க தொண்டர்களும் தான் காரணம்.